வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி தொடர்ச்சியாகவே பல காணொளிகளை நான் வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். பலர் எங்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான விமர்சனங்களையும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்யத்தான் வேண்டியதிருக்கின்றது. தற்பொழுது கூட தோழர் ஒருவர் அல்லது நண்பர் ஒருவர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நீண்ட கருத்தை பதிவிட்டிருந்தால் அந்த நீண்ட கருத்தில் சில வார்த்தைகள் நாம் வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள். காரணம், அது நாம் வார்த்தையில் உபயோகப்படுத்த முடியாத வார்த்தைகளை அல்லது பயன்படுத்த முடியாத வார்த்தைகளை அவர் கருத்தாக பதிவிட்டிருந்தார். எனவே அந்த கருத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய உள்கருத்தை வாங்கி கொண்டு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன், அல்லது அந்த கருத்திற்கு விளக்கம் சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த காணொளியில் வைத்தியர் அர்ஜுனா தமிழ் மக்களை காப்பாற்ற வந்த ஒரு கதாநாயகன் போல நீங்கள் பிம்பங்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா சாதித்தது என்ன என்பதை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கேலியாக உங்களுக்கே தென்படும். காரணம், வைத்தியர் அர்ஜுனா ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் நடந்த குளறுபடிகளை தட்டி கேட்கிறார். தட்டி கேட்டு மக்களுக்கான ஒரு விடியலை கொண்டு வருவதற்கான களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுக்கிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மன்றத்திலே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வைத்தியருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியது. வைத்தியர் யார் மீதெல்லாம் குற்றம் சுமத்தினாரோ, யார் யார் இந்த குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்று ஆணித்தரமாக எடுத்து வைத்தாரோ அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இதுவரை தொடர்ச்சியாக கடைபிடித்தாரா? இதற்கான விடையை தெரிந்தாலே உங்களுக்கு பல செய்திகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல நாடாளுமன்றத்திற்கு சென்ற வைத்தியர் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை குறித்து பேசினார். அதன் பின்பு உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய களம் என்றால் அதிலே அவருக்கு சறுக்கல்கள் ஏற்பட்டது. இப்பொழுது கூட்டணி என்கின்றார். நாளை வேறொரு கோணத்தில் அவருடைய பயணம் இருக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழர்களை காக்க வந்த மகாத்மா அல்லது தமிழர்களை காக்க வந்த ஒரு கதாநாயகன், அவர் இல்லை என்றால் தமிழர்களுக்கு விடிவில்லை என்கின்ற பிம்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை உங்களை போன்ற ஒரு சில வலையொலிகள் செய்து கொண்டு இருக்கின்றன. சில வலையொலிகள் இதை புரிந்து கொண்டு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் இதற்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய களங்களை எடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் திருந்துவது நல்லது அல்லது திருத்தப்படுவீர்கள். அதற்கான களங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அந்த தோழர் குறிப்பிட்டிருந்தார். அந்த தோழர் இன்னும் பல வார்த்தைகளை அவர் அதிலே தொடர்ச்சியாக எழுதியிருந்தார். அதிலே வைத்தியர் அர்ஜுனாவும் ஒரு குறிப்பிட்ட சகோதரியையும் இணைத்து அவர் எழுதியிருந்த வார்த்தைகள் அனைத்துமே நம்மால் பேச முடியாத ஒரு வார்த்தைகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதுமே ஒருவர் மீது விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது என்றால் அவருடைய வளர்ச்சி பலரை பாதிக்க வைத்திருக்கிறது என்கின்ற ஒரு கணக்கீடு தான் சொல்லப்படும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே இல்லாத ஒருவரை யாரும் விமர்சிப்பதில்லை. யாராவது ஒருவர் களத்திலே சிறப்பாக செயல்படுகின்ற பொழுது அவர் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுவதுண்டு. வைத்தியர் மீது அப்படித்தான் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அப்படி வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் ஒன்றை மட்டும்தான் இங்கு நிலைநிறுத்துகின்றது. வைத்தியருடைய செயல்பாடுகள் மக்கள் சார்ந்ததாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுவரை மக்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு சற்று பயம் தோன்றியிருக்க வேண்டும். அந்த பயத்தின் வெளிப்பாடாகத்தான் கடுமையான விமர்சனங்களை வைத்தியர் மீது அவர்கள் வைக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் நடந்த ஊழல்களை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் கேள்வி கேட்டார். அதன் மூலம் அவருடைய பெயர் பிரபலமடைந்தது. அதனை மையப்படுத்தி அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றார். ஆனால் அதே நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறையை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் எடுத்து வைத்ததும் சுகாதாரத்துறையில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தட்டி கேட்கப்பட வேண்டும் என்பதை அவர் தெளிவாக எடுத்து வைத்ததும் அவருடைய நோக்கத்தின் சிறப்பான வெளிப்பாடாக இருந்தது. சுகாதாரத்துறையை குற்றம் சுமத்திய அதே வைத்தியர் அவர்கள்
சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் அவர்களுக்கான ஊதியங்களும் சரியான முறையில் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகளையும் அவர் தெளிவாகவே பதிவிட்டிருந்தார். எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் தேர்ந்தெடுத்த தளத்தில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த தோழருக்கு நான் பறைசாற்றிக் கொள்கின்றேன். அதுபோல நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்துக்களைப் போல வேறு ஏதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்சமயம் எடுத்து வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அதனால்தான் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. அல்லது நேரம் ஒதுக்கப்பட்டால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒலிபெருக்கி ஒலி வாங்கி இயங்காத ஒரு சூழலுக்கு சென்று விடுகிறது. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா நேர்மையான கருத்துக்களை எடுத்து வைப்பதை அரசியல்வாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு களம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி பல விடயங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய காணி பறிக்கப்படுகிறது. அந்த காணியை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை அவர்கள் பல கோணங்களில் எடுக்கிறார்கள். அதற்கான முடிவு கிடைக்காத பட்சத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் அல்லது அவர் எடுத்த முயற்சிகள் அந்த குடும்பத்திற்கு காணியை மீட்டுக் கொடுக்கிறது. அதுபோல சிறுவன் ஒருவன் 2வது மாடியிலிருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைந்து விடுகிறான். அந்த சிறுவன் எப்படி படுகாயம் அடைந்தான் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா கருத்துக்களை எழுப்பிய பொழுதுதான் அதிர்வலைகள் ஏற்பட்டது. அதுபோலத்தான் கிளிநொச்சி பகுதியில் நடந்த பெண்ணியம் சார்ந்த சில விடயங்கள், இந்த விடயங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா குதித்த பொழுதுதான் அங்கு இப்படி ஒரு தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறதோ என்ற விடயம் முன்வந்து மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் அது சார்ந்த ஒரு சட்டம் சார்ந்த விடயங்கள், அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு களங்கள் அமைந்திருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களையும் சகோதரி ஒருவரையும் மையப்படுத்தி பேசுகின்ற ஒரு கருத்து, இது பழங்கால கருத்து என்றுதான் நம்மால் குறிப்பிட முடிகின்றது. காரணம், காலாகாலமாக யார் மீதாவது ஒரு பழியை சொல்ல வேண்டுமென்றால் உடனடியாக ஏதோ ஒரு கதையை எடுத்து கொண்டு வந்து அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய வேலையை மனித இனம் செய்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் இது ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. வைத்தியர் அர்ஜுனாவுடைய கூட்டணி தற்பொழுது உள்ள சூழலில் சிங்கள ஆட்சியாளர்கள் அல்லது சிங்களத்தை சார்ந்தவர்கள் தமிழர் பகுதியிலே வேரூன்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வேகம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்கள் காலூன்ற ஆரம்பித்து விட்டால் ஒரு சிறிய செயல்பாடுகள், உங்களுடைய நிலத்தை நீங்கள் விற்பதற்கான ஒரு களமோ அல்லது நிலத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குவதோ வீடு கட்டுவதோ போன்ற எந்த விடயங்களை செய்வதாக இருந்தாலும் அந்த சிங்கள கட்சியை மையப்படுத்திய ஒரு நகர்வு தான் நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த சூழலில் தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்றால் தமிழ் மண்ணில் தமிழர்களுடைய செயல்பாடுகள் வேகம் கட்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு வைத்தியர் அர்ஜுனா களம் அமைத்திருக்கக்கூடிய விடயங்கள் பாராட்டுக்கு உரியது. தோழர் அவர்கள் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஒரு தவறான கோணத்தில் பார்க்கக்கூடிய காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனா செய்யக்கூடிய விடயங்கள் அனைத்துமே தவறாக தெரிகிறதோ என்கின்ற எண்ணம்தான் வருகின்றன. எப்பொழுதுமே விதை போட்டவுடன் அந்த விருட்சமாகி விடாது. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுதுதான் விதை போட்டிருக்கின்றார் அரசியல் களத்தில். அது விதையாகி அது விருட்சமாகி கனிதருகின்ற அந்த சூழலில்தான் நமக்கு தெரியும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி பயணித்தது என்று. நாம் அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான். ஆயினும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் தமிழ் சார்ந்த சமூகத்திற்கு தேவையான ஒன்று என்பதுதான் பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றியுடன் என்பா.